கண்டிப்பா சொல்றேன். புரட்டாசி மாசம் முடியறதுக்குள்ள இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாத்துருங்க. அப்பதான் இதோட அருமை நம்மளுக்கு தெரியும். சைவ ஈரல் வறுவல் சாப்பிடுறதுக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டா இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை ரெசிபி இது. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செய்யலாமா? 1 டம்ளர் போல பச்சை பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாரி. இப்போ இட்லி பாத்திரம்ல எல்லா தட்டுலயுமே கொஞ்சமா ஆயில் தடவிட்டு நம்ம இட்லி ஊத்துற மாரியே இத ஊத்தி க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா, இந்த மாரி இட்லியா சூப்பரா ரெடி ஆயிடும். இப்போ இத நல்லா கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹோல் ஸ்பைசஸ் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 தக்காளி சேர்த்து நல்லா குழைய வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஈரல் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். வீட்ல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான போல கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டு எடுத்தீங்கன்னா ஜூஸியா சூப்பரா ரெடி ஆயிடும். இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா கொஞ்சமா மிளகுத்தூள், கை நிறைய கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா சுட சுட சைவ ஈரல் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.